அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாயிருக்கட்டும். தேவன் ஒரு நாள் வாட்ஸ்அப் குரூப்பை துவங்கினார். அதற்கு உலகம் என்று தலைப்பிட்டார். அதில் முதலில் வானத்தையும் பூமியையும் முதலாவதாக சேர்த்தார். அடுத்து சூரியன், கடல், மலை, ஆறு, குளம், மரங்கள், விலங்குகள், பறவைகள், ஊரும் பிராணிகள் என வரிசையாக சேர்த்தார், மகிழ்ந்தார். இறுதியாக மனிதனை சேர்த்தார். மனிதனை சேர்த்த தேவன் மிகவும் மனமகிழ்ந்து, இனி இந்த குழுவுக்கு நான் தேவையில்லை, மனிதனே இந்த குழுவை நல்லபடியாக நடத்தி செல்வான் என்று எண்ணி மனிதனை குரூப் அட்மினாக ஆக்கிவிட்டு அவர் லெஃப்ட் ஆகி சென்று விட்டார். கொஞ்ச நாட்கள் நன்றாக செயல்பட்ட மனிதன் காலப்போக்கில் தன் சுய நலத்திற்காகவும் சுய லாபத்திற்காகவும் மரங்கள், குளம், ஆறு போன்றவற்றை ரிமூவ் பண்ணிவிட்டு அதற்கு பதிலாக ஷாப்பிங் மால், அப்பார்ட்மெண்ட், ஃபேக்டரி போன்றவற்றை ஆட் பண்ணினான். இதனால் கோபம் கொண்ட மலை, என் நண்பர்கள் இல்லாத இந்த குரூப்பில் நானும் இருக்க மாட்டேன் என்று கோபத்துடன் லெஃப்ட் ஆகி சென்றது. ஆனால் சூரியன் லெஃப்ட் ஆகாமல் குரூப்பில் இருந்தபடியே தன் கோபத்தை மனிதன் மீது காட்டிக் கொண்டிருக்கிறது. இதைத்தான் பரிசுத்த வேதாகமம் சங்கீதம் 2:12 குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு ஒருவரே வருகின்ற நியாயத்தீர்ப்புக்கு நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறபடினாலே பாவத்திலிருந்து மனம் திரும்பி தேவனை அண்டிக் கொண்டால் நாம் நியாய தீர்ப்பில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் இருக்கட்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.